நல்லா விளையாட்டு இருக்கும்போது சரியான கொசு போட்டு புடிங்க எடுத்துட்டு இருக்குது என்னோட டீம் பசங்களை. அதுக்கப்புறம் சரி வாங்கடி அண்ணன் கிட்ட போயிட்டு பெரிய கொசு வலையா கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. நான் மொட்டை மாடியில மலாட்டை காய வச்சுட்டு வந்தா டே அண்ணா இதை போல கொசு போட்டு புடிங்கிருச்சு, இப்பவே போயிட்டு ஒரு பெரிய கொசு வலையா வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. நானும் நடந்தே 4000 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட போயிட்டு கொசு வலையை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது செம டயர்டு, அடிக்கிற வெயில் அப்பா இப்பதான்டா சில்லுன்னு இருக்குது. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம், பட்டணத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. இந்த வெயில் கொஞ்சம் கூட குறையாதா? ஐயோ என்னடா வயிறு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ வாத்து பிரியாணி சாப்பிட்டதுல வாத்து வயித்துல வாக்கிங் போது போலுக்குதா. ஐயோ உச்சி வெயில் வந்துருச்சா, டைம் ஆகி போச்சு, கிளம்பணும் வர. நம்ம டீம் பசங்க வேற எப்போ வாங்கிட்டு வரோம்னு பார்த்துனே இருப்பாங்க. ஏய் பசங்களா அதோ பாத்தியா கொசுவால அப்படின்னு கையில குத்த உடனே எல்லாம் மயக்கம் போட்டு பொத்து பொத்துன்னு வீந்து போட்டாங்க. என்னடா இது, ஏய் பாப்பா என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு டேய் இது கொசுவாலையா இல்ல குசுவாலையாடா இந்த நாத்து நாறுதுன்னு மயக்கம் போட்டா. ஆடா கடவுளே இந்த அளவுக்கா நம்ம குசு விட்டு கொசுவாலைய நாரச்சிட்டோம். மயக்கம் போடுங்களா சசு மயக்கம் போடு, அங்கி மயக்கம் போடு, கொட்டா விடுங்க. ஏ அங்கி ஏஞ்சிருக்கா, ஐயா ஊசி நேர காலைக்கு திச்சக்கா அங்கி படு, அங்கி படு. ஐயோ டிச்சக்கா தலை தெரிஞ்சிச்சு.